Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Nachos ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வெச்சுக்கலாம். இப்போ நான் பச்சரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து 1 கப் எடுத்துர்க்கேன். அதனால நான் 1 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், அந்த மாவுக்கு தேவையான உப்பு. இப்போ பச்சரிசி மாவு வந்து 3/4 கப்னா 3 ஸ்பூன் கடலை மாவு, இதான் ரேஷியோ அதுக்கு. கடலை மாவு எதுக்கு போடுறோம்னா அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் அந்த nachos சிப்ஸ்க்கு. பச்சரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்கு போடுறோம். போட்டு லம்ப்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணிலாம் சுண்டி கடாயில் ஒட்டாத மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். அப்போதான் நல்லா ஒட்டாம வரும். போட்டுட்டு நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ குக் பண்ணிடுறேன். நல்லா வெந்துடுச்சு மாவு. இப்போது நான் வந்து சப்பாத்தி தட்டுறதுல போட்டுட்டு கையில் தண்ணியும் எண்ணெயும் போட்டு நல்லா பிசையணும். கீழே நீங்கள் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஒட்டாது. இது இன்னும் நீங்கள் வந்து இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டிங்கன்னா அதுவே இறுகிடும் நல்லா. நான் அப்போவே செய்ததுனால அது ஒட்டுச்சு கொஞ்சம், அதனால் நான் பச்சரிசி மாவு போட்டேன். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு செஞ்சிங்கன்னா அது ஒட்டாது. இப்போ வந்து இந்த நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்க போகிறோம். தேய்ச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக தான் போடணும், உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஓரம் இருக்க எட்ஜெலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வெட்ட போகிறோம். அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் கார்னரில் நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். அது நல்லா சிப்ஸ் மாதிரி வரணும்ல, அதனால் அது புஃப்னு எழும்பாமல் இருக்கிறதுக்கு நான் நடுவில் வந்து ஸ்போக்கோ இல்லை நைஃபோ வச்சு குத்திக்கலாம். நான் நைஃப் வச்சு குத்திருக்கேன், உங்ககிட்ட ஸ்போக் இருந்தாலும் வச்சு குத்திக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த சிப்ஸை போட்டு எடுத்துருங்க. இது வந்து நீங்கள் சிப்ஸ் போடும் போது ரொம்ப டார்க் ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது, ஒரு மாதிரி லைட்டாக எட்ஜஸில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனாவே எடுத்துருங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அதில் அப்புறம் நல்லா திருப்பி 1 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி விட்டுருங்க. அதை 2 பக்கமும் நல்லா செவந்தோடனே எடுத்துக்கலாம். இந்த கலர் வந்தாவே போதும், ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது. இப்போ ஆயிலேருந்து எல்லா சிப்ஸும் எடுத்துக்கலாம். எல்லா சிப்ஸும் பொரிச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து மசாலாவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும் சிப்ஸில் வர மாதிரியே. அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு சிப்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி